அதாவது விஷன் அண்ட் மிஷன், தேவ தரிசனத்தோட வந்த ஊழியர். அவர்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்கிற கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு சோதித்து பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, யோவான் 3:3 ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்காவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் இடம். இந்த மாதிரியான கருத்துக்களை அவர்கள் ஆழமாக பார்த்தார்கள். அப்படித்தான் மூடியெல்லாம் எழும்பி வர செபஸ்தியான் அப்படிதான் வருகிறார். பெரிய ஊழியர்கள் அப்படிதான் வராங்க. என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொன்ன ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. இதோ பிசாசுகளை திறக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நீங்க பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்குது என்று இயேசு காண்பித்து சுகப்படுத்தி அற்புதங்கள் அடையாளங்களை செய்து அந்த கூட்டத்தை அனுப்பும் போது அதே சம்பவத்தை தான் அப்போஸ்தலர்கள் செய்தாங்க. அதே மாதிரி செய்தபடிதான் அவங்க மீட்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அதுதான் ஊழியம் என்பதை நிரூபித்த அன்றைய காலத்தில் உள்ள ஊழியர்களை குறித்து நாம் பார்க்கப்படும் போது இன்றைய காலத்தில் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்கிற ஒரு சோதிப்பு இல்லை. இன்னைக்கு கிறிஸ்து நம்மள்ட்ட ஜீவிக்கிறாரா, கிறிஸ்து என்கிட்ட இருக்கிறார் அப்படிங்கிற அடையாளம் எங்கே? அன்றைக்கு அடையாளம் இருந்தது. அந்த அடையாளத்தை கொண்டு அவர்கள் போகும்போது என்ன நடந்தது பார்க்க சாதாரண இப்ப உள்ள காரியத்தை நான் சொல்லுகிறேன். பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில அங்க போய் தீவுக்கு போய் கீழே விழுகிறாரு. அங்க போய் பயணிக்க முடியல. காட்டுல இருக்கிற குச்சிங்களை எடுத்து கொளுத்தி வச்சுட்டு அதற்கும் அனல் காயலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு அதாவது கொடிய பாம்பு, விஷ பாம்பு கடிக்குது. தீவிரோட ஜனங்களா சொல்றான், இவன் சாபம் பிடிச்சவன், இவன் செத்து போவான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடிச்ச ஒரு உயிரோட இருந்தார், தூக்கி போட்டாரு. அப்புறம் சொன்ன, இவன் என்ன கடிச்சு சாகவே இல்லையே, இதுக்கு மருந்தே கிடையாது, கடிச்சா உடனே சாவான, இவன் எப்படியா படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கடவுளோட அவனை சொன்னாங்க. யூபித்தர் என்றான், அப்படி இப்படின்றாங்க. கடைசியில பார்த்தா என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, அவரு தேவ மனிதன் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இந்த ஒரு சம்பவம் இலங்கையில் நடந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? டாக்டர் ராஜேந்திரனுடைய வாழ்க்கையில தெரியுங்களா? இந்தியாவில இருந்து நிறைய பேர் நாங்கெல்லாம் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம், நாங்க பெரிய ஊழியத்தை இலங்கையில செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கப்பா எல்லாம் மலைக்கு போ அப்படின்னு சொல்லி தேயிலை தோட்டத்துக்கு கூட்டி போயிட்டாரு. தேயிலை தோட்டத்துல எல்லா ஊழியக்காரங்களையும் நின்று எல்லாம் பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, நீங்களே பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் நின்று அப்படியே வேடிக்கை பார்க்கிறாரு. கடைசியில பார்த்தாக்க கொஞ்சம் பாம்புகள்லாம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, தேயிலை தோட்டத்துக்குள்ள பாம்பு வந்த உடனே நம்ம ஆளுங்க எல்லாம் தலைவலிக்கு ஓடி போயிட்டாங்க. பாஸ்டர் ராஜேந்திரன் மட்டும் நின்றுட்டு என்ன பண்ணாரு, இவங்க போன உடனே அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஐயோ பாம்பு, ஐயோ பாம்புன்னு கத்துறாருங்க. அவர் காதுல பாம்பெல்லாம் கடிச்சு அங்கேயே செத்து கிடக்குது. அதுக்கப்புறம் அவங்க பாக்குறாங்க, என்னையா உங்களை ஒண்ணும் செய்யல அப்படின்னா, அதுதான் உனக்கு உள்ள ஊழியம் எனக்கு உள்ள ஊழியம் அடையாளம் அப்படின்னு சொன்னாரு. இத பார்த்த பிறகுதான் இந்தியாவில் போனவங்க மிரண்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்போஸ்தலருடைய ஊழியத்தை இந்த காலத்திலும் செய்தால் அது சிறப்பாகத்தான் இருக்கும். இன்னைக்கு இந்த காலத்துல அந்த ஊழியம் இல்லை என்பதுதான் பொருள். டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா டெக்னாலஜி வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா கையிலும் பைபிள் கிடைச்சிருச்சு, இல்லைன்னு சொல்லல. எல்லா இடத்துக்கும் பைபிளை நீங்க கொடுக்குறீங்க, எல்லா டிவில பாக்குறாங்க, நிறைய பிரசங்கங்கள் வருது, பெரிய காரியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த காலகட்டத்திலே கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இருக்கிறாரா, தோன்றி இருக்கிறாரா? அன்னைக்கு கிறிஸ்து அவர்களுக்குள்ள இருக்கும்போது அவன் அடிச்சான வாங்கிட்டு சந்தோஷமா இருந்தான். சிறைச்சாலைக்கு தள்ளிட்டு போறாங்க, சந்தோஷமா போனாங்க. அப்ப பெரிய அரங்கத்தை கட்டினான். ரோம பேரரசு கிறிஸ்துவர்களை கொல்லுவதற்காக பெரிய அரங்கத்தை கட்டி, இவங்களை கொல்லுவதற்காக பெரிய அரங்கம். எல்லா இடத்துலயும் வாசல்ல உள்ளே இருந்து திறந்து விட்டு மிருகங்கள் எல்லாம் உள்ள அனுப்பிச்சு இவங்களெல்லாம் அள்ளி அள்ளி உள்ள போட்டானுங்க, அடிச்சு உள்ள தள்ளானுங்க, கிரவுண்ட்ல நிறைச்சிருவானுங்க, மிருகத்தை திறந்து விட்டுருவாங்க. அப்படி அடிச்சு கொல்ல போட்ட ஜனங்கள் எத்தனை சொல்லுங்க. பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ கிறிஸ்துவனுடைய சிலுவையின் உபதேசம் அவர்களுக்குள்ள இருந்தது. சிறப்பான ஊழியத்தை அந்த காலத்தில் செய்து மறித்தார்கள், அதை தாகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது போல இந்த நாட்கள் பாருங்க, 17ஆவது நூற்றாண்டுல ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும். 17ஆவது நூற்றாண்டுல சீனா, எகிப்து, அரேபியா தேசம், மற்ற எல்லா அந்த ரோம், எல்லா இடத்துலயும் வர்த்தகங்கள் நடந்துட்டு இருக்கும் போது ஊழியக்காரன் என்ன பண்ணான் தெரியுங்களா? மிஷினரிமார்கள் வியாபாரம் நடக்கிற இடத்துல அவன் வியாபாரி வேஷத்திலே போய் அந்தந்த தேசத்துக்குள்ள புகுந்து ஊழியத்தை பண்ணாங்க. அந்த தேசத்தையே மாத்திட்டாங்க. ஒரு அப்போஸ்தலன் ஒரு தேசத்துக்குள்ள போனா அந்த தேசமே மாற்றப்பட்டது. ரோமா இந்தியாவுக்குள்ள வந்தாரு,
அது இந்திய தேசம் மாற்றப்பட்டது இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் போனாரு, எத்தனை தேசங்கள் 3 பயணங்களிலே பார்க்கப்பட்ட போது பல தேசங்கள் அப்படியே மாறி போச்சு. ஒருத்த அப்போஸ்தலன் வாயை திறந்து சொன்னான்னா அந்த தேசம் மாறணும். அதான் அவர் சொல்றாரு, இன்னைக்கு டூப்ளிகேட்டா இருக்குது அப்படின்ற அந்த ஊழியம் இல்லைன்ற அந்த ஊழியத்துக்கு நம்ம இன்னைக்கு பார்க்கப்படும் போது கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா என்கிறதை சோதித்து பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை இந்த நாட்களிலே நாம் வைத்திருக்கிறோமா? ஊழியம் செய்துக்குள்ள தாளந்து இருக்கிறதா? ஜலத்தினாலும் ஆடினாலும் பிறக்காவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லை. அப்ப இன்னொன்னு சொல்லுகிறார், என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக வராது சொல்றதா இல்லையா? அப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருந்து கிரியைகளை செய்யறாருன்னா அதான் தேவனுடைய ராஜ்யம். அப்ப அந்த ராஜ்யத்தை குறித்து சுவிச்ச ஆண்டவர் சொன்னாரு முதல் பிரசங்கத்துல, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் அப்பொழுது இது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாரு. அப்போ அவரும் வாய் திறந்து பேசின அந்த ஒரு உபதேசத்தை அந்த காலத்துல செய்தாங்க. கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியினுடைய காரியம் அன்னைக்கு இருந்தது. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவன் அவர்களோட இடைப்பட்டார். பாவத்தை குறித்து பேசும்போதுதான் அமெரிக்கா மனம் திரும்பிச்சு, பிரான்ஸ் மனம் திரும்பிச்சு. 7 தடவை மூடி பிரிட்டனுக்கு போகல அப்படின்னா பிரிட்டன்ல உள்ளவ மனம் திரும்பி இருக்க மாட்டான். பில்லிகிராம் வரலைன்னா அமெரிக்கா தேசம் மனம் திரும்பி இருக்காது. ஊழியக்காரனுடைய கையிலே ஒரு தேசத்தை மாற்றுவதற்குள்ள அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். அமெரிக்கா தேசத்திலே பில்லிகிராம் எழுதி நிற்கப்படும் போது நீங்கள் இந்த தேசத்தில் அதிபதியாக வர வேண்டும் என்று சொன்ன போது அவர் மறுத்தார். எனக்கு பெரிய ஊழியம் இருக்கிறது என்று சொன்னார். மிகப்பெரிய ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை எனக்கு தந்திருக்கிறார், இது என்னுடைய வேலை இல்லை என்று சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு நீதிபதியை நியமிப்பதற்கு பில்லிகிராம் போய் ஆலோசனை கேட்டான் ஜனாதிபதி. அவர் சொல்றவரா நீதிபதி, அவர் சொல்லுகிறவரா அமைச்சர்கள், அவர் சொல்லுகிறவரா அதிகாரி. அந்த அளவுக்கு ஊழியக்காரனுடைய ஒரு வல்லமை அன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாங்க? மிஷனரிமார்கள் முதல்ல சிறந்த கல்வியாளர்களா இருந்தாங்க, அப்புறம் சமூக சிந்தனையாளர்களா இருந்தாங்க, நல்ல லிட்டரேச்சர்ஸ் நிறைய காரியங்களை எழுதுகிறவர்களா இருந்தார்கள், வரலாற்றுகளை தேடுகிறவர்களா இருந்தார்கள். எல்லாத்தையும் தேடி கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஊழியத்தை செய்தார்கள். அப்படியே இல்லைன்னா காடுவெல்ல வந்துட்டு தமிழ்நாட்டுல ஒப்பிலேட்டர் எழுதியிருக்க முடியாது. முதல்ல அவர் சொன்னாரு, இந்த தமிழுடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன எங்க இருக்குதுன்னா கிரேக்கத்துல இருக்கு, எல்லா மொழியிலும் இருக்கு, எபிரேயத்துல இருக்கு, எல்லா வார்த்தையிலும் இருக்கு. அப்ப தமிழனுடைய வார்த்தைகள் அதுல இருக்கிறது என்றால் தமிழ் தான் மூத்த மொழி என்று சொல்லிட்டு போனவர் யாரு? காடுவெல். அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் கத்துறான். இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, எதுக்காக கிறிஸ்தவங்களை இவங்க எதுக்குறாங்க தெரியுங்களா? இவங்க உலகத்துடைய சரித்திரத்தை சொல்றாங்க, உண்மையை சொல்லுகிறாங்க, நீதியை சொல்லுகிறாங்க. உலகத்துல எத்தனை கடவுள் இருந்தாலும் உண்மையான கடவுள் இதுதான் என்று சொல்லி பறைசாற்றுங்க அப்படின்னாலும் அவங்க எதுக்குறாங்க. வேற ஒரு காரியம் இல்லை, நீங்க குற்றவாளிகளே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக காரியங்களை நாம் பார்க்கப்படும் போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு மிஷனரி அப்படியே பயணம் பண்ணும்போது போர்ச்சுகலுடைய கையில கேரளா மலபார் பகுதி இருந்தது. அப்பெல்லாம் கொம்ரின் என்று சொன்னா, கொம்ரின் என்னது? கொம்ரின்னா என்னது? கன்னியாகுமரி பேரு கொம்ரின். ஆமா, அதுக்கப்புறம் நாஞ்சல் நாடு. இப்படியாக இருந்த இந்த கொம்ரின்ற பகுதி என்று சொல்லப்படும் போது திருவிதாங்கூர் மகாராஜாவுடைய கொச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய மலபார் பகுதிகளிலே ஊழியம் மிக பெரிதாக எழும்புவதற்கு காரணம் என்ன? இதெல்லாம் நாம பார்க்கணும், நிறைய காரியங்களை பார்க்கணும். இந்தியாவில் மிஷனரி மாதிரி சும்மா ஒன்றும் கிடையாது. லத்தீன படிச்சிருந்தா, கிரேக்கத்தை படிச்சிருந்தா, எபிரேயத்தை படிச்சிருந்தா, அனைத்து மொழிகளையும் படிச்சிருந்தா இங்க உண்மையான ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். இன்னைக்கு ஒரு மொழியை உருப்படியா படிக்க முடியல, ஒரு மொழியை தாண்ட முடியல. உலகம் முழுவதும் புறப்பட்டு போ ஊழியம் அப்படின்னாக்க இதே தெருவில் 4 சபை, நான் 5வது சபைன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இவன் போய் எங்க ஊழியத்தை செய்வான்? அதுதான் அவர் ஐயா கேட்கிறார். அயல் தேசத்துக்கு போக வேண்டும், அழிக்கப்பட்டவன் என்றால் காண்பிக்கும் தேசத்துக்கு போனோம். அதுதான் ஊழியம். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்றால் உயிர்ப்பிக்கிற வல்லமை நமக்குள்ள இருக்க போய் அந்த காரியத்தை செய்ய முடியும் சொல்லி சாதிச்சாங்க. நிறைய மரித்தவர்களை உயிரோட எழுப்பியும் காட்டினாங்க. கிறிஸ்து இருக்கிறார் என்ற சாதனையை உறுதியாக இந்த ஜனங்களுக்கு அறிவித்த அப்படிப்பட்ட ஊழியம் அந்த நாட்களில் இருக்கிறதா கிடையாது. முதல்ல எழுப்பின அந்த ஊழியம் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா பேரளவுக்கு தான் இருக்கு. அமெரிக்கா தேசத்துல பாத்தீங்கன்னா 7400 சபைகளை இன்னைக்கு இழுத்து மூடிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா 4000 சபைகள் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் பார்த்தா கன்வெர்ட் பண்ணிட்டானுங்க. இன்னைக்கு ஆலயமே கிடையாது, எல்லாம் வித்துட்டு ஹோட்டல் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா ஊழியம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, இல்லைன்னு சொல்லல.
பல மொழிகள்ல பைபிள் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லல, எல்லா மீடியா ஊழியம் இருக்குது இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் பெரிய ஊழியம் இருக்கிறதாக பெரிய விளம்பரம் தான் இருக்கிறது தவிர, அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, எங்கே ஆத்துமா, எங்கே அடையாளம், அது கேட்கிறார். இன்னைக்கு அடையாளம் இருக்கிறதா? ரோம் தேசத்துல பாருங்க, கிறிஸ்துவர்கள் கொல்லப்பட்டாங்க, எகிப்து தேசத்துல கொல்லப்பட்டாங்க. என்னைக்கு கொண்டு கொண்டு குவிச்சு அந்த மாமிசத்தை மிருகங்களுக்கு இறையா போட்டாங்களோ அப்ப கிறிஸ்துவம் வளர்ந்து கொண்டே தான் இருந்தது, காணாம போகல. நல்லா தெரிந்து கொண்டு கொல்ல கொல்ல அழிக்க அழிக்க கிறிஸ்துவம் வளர்ந்து கொண்டு இருந்தது. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் பயப்படுறாங்க, அவ்வளவு பயப்படுறாங்க. காரணம்னா அங்க வேற ஒரு ஆள் இருக்கு, அந்த தெருவிலே போக முடியாது, அந்த ஏரியாவுக்கே போக முடியாது. உள்ள வந்து விபிஎஸ் நாட்கள் அடிக்கிறானுங்க, எல்லாம் பண்றாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. இப்ப ஊழியத்திற்கு பாதுகாப்பு இல்லைன்னு தான் நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து போராடி பார்த்தோம். ஆனால் இந்த நாட்களிலே பார்க்கப்படும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், அந்த அடையாளம் இருக்கிறது என்றால் அவன் நிச்சயமா பயப்படுவான். நிச்சயமா அவன் என்ன செய்வான்? ஆண்டவர் அவர்களுடைய இருக்கிறார் என்கிற அடையாளத்திலே அவர்கள் பயப்படுவார்கள். இந்த உலகத்துல பாருங்க, கிபி கிமுன்னு இதை எழுதி காட்டின வரலாறை உருவாக்குனது யாரு? கிறிஸ்தவன் தான். கிபி கிமு என்று சொல்லுகிறவன் கிறிஸ்தவன், காட்டியது அவன் தான். அதே மாதிரி இந்த எழுத்துக்களை உருவாக்குன, அச்சு இயந்திரங்களை உருவாக்குனது அவன் தான். எதுக்காக? ஊழியத்துக்காக. ரேடியோ கண்டுபிடிப்பு எதுக்கு? ஊழியம் எல்லா இடத்துக்கும் போகணுன்றதுக்காக அவன் ரேடியோ கண்டுபிடிச்சான். ஊழியத்திற்காக வந்த கருவிகள் அது, உபகரணங்கள் அது, டெக்னாலஜி அது, சும்மா ஒன்றும் கிடையாது. ஆனா நீங்க பயன்படுத்தி பார்க்கிறோமா? ஒரு இடத்துல பேய் ஓட்ட போனாங்களாம். ஒருத்தர் செல்போனை ஒரு பாஸ் கொண்டுட்டு போய் ஏசுவின் நாமத்திலே போபிசாசேனா அவன் செல்போனை பார்த்துட்டு அது சிரிச்சுதான், உன் கையில பைபிள் இல்ல, செல்போன் தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பைபிள் எடுத்துட்டு வாடான்னு அது சொல்லுது அவனுக்கு. அப்படி இவ்வளவு காலமா போச்சு, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. டெக்னாலஜி வந்து சாத்தான் சிரிக்கத்தான் செய்யறான். கிறிஸ்து இருக்கிறாரா, சத்தியம் இருக்கிறா, வார்த்தை இருக்கிறான்னு அவனே கேள்வி கேட்கிறான். அந்த அளவுக்கு கேவலமா போச்சு. உலகத்தினுடைய தேசங்களில் இன்னைக்கு பார்க்கப்படும் போது அந்த நாட்களிலே இருக்கக்கூடிய முதலாம் திருச்சபையினுடைய பிஷப்பா இருந்தவரை கொலை செய்தார்கள். தொடர்ந்து பிஷப்புகள் எல்லாம் கொலை செய்தாங்க. இன்னைக்கு பிஷப்பா ஆகுறாங்கன்னாக்க எல்லாரும் பிஷப் ஆயிரம். அந்த சம்பவம் நடந்துன்னா பிஷப்பா ஆக மாட்டாங்க. அந்த காலத்துல பிஷப்புகளை தேடி பிடிச்சு கொலை பண்ணாங்க. இவங்க தான் அந்த கூட்டத்துக்கு தலைவர் கொலை பண்ணாங்க. இன்னைக்கு பிஷப்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை இன்னைக்கு இருந்ததுன்னா யாரும் ஆக மாட்டாங்கன்னா, ஐயா நானா பிஷப்பா? நான் கிடையாது. நீ விசுவாசியா? இல்லையா, நான் கிடையாது. அப்ப மறுதளிக்கிற காலம் இப்போ பின்வாங்கி போகிற காலமா இருக்கிறது. ரட்சிப்பினுடைய காரியங்களை ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை காண்பார்னு கேட்கிறாரு. மனுஷங்கிட்ட எல்லாருக்குமே சத்தியம் இருக்குதா, விசுவாசம் இருக்கா அப்படின்னு பார்க்கப்படும்போது கேள்விக்குரியாத்தாரு. அவரை காண்பாரோ? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க எத்தனை பேர் ஓட போறாங்க? அன்னைக்கு இருக்கிறதா என்ன கணத்தை கொடுத்தான். அதான் சொன்னா, நான் எருசலேமுக்கு போகணும், நீ போகாத, உன்னை இப்படி கட்டி உன்னை கொலை பண்ண போறாங்க அப்படின்னா, அட போயா, இயேசுவின் நாமத்தை சொல்லுவதற்கும் அறிவிப்பதற்கும் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, என் ஜீவனை கொடுப்பதற்காக நான் எருசலேம் போறேன்னு சொன்னதான் இல்லையா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் யாராவது காட்டுங்க பார்ப்போம். அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்து இல்லாத ஊழியம், கிறிஸ்து இல்லாத ஜீவியம், கிறிஸ்து இல்ல. அதான் சொன்னாரு, என்ன இல்லாமல் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. அவரோட நீங்க இருக்கிறீங்க, அவரோட இருக்கிறீங்களா? செய்யுங்க. அண்ணன் டிஜிஎஸ் அண்ணன் இருந்தாரு, மெர்னா பீச்சில் போய் நின்னாரு, 2 வார்த்தையை பேசினாரு. எவ்வளவோ குடிச்சிட்டு குடும்பத்துல சண்டையை போட்டுட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லா கூட்டமும் அன்னைக்கு என்ன மனம் திரும்பி அவரு ஒரு விதத்துல ஒரு எழுப்புதல் அந்த காலத்துல செய்தாரு. இதே சொல்லுங்க, அந்த மனுஷனோட முடிஞ்சு வச்சு பீச் இல்லைங்களா ஐயா? இப்ப மண்ணின் மைந்தர்கள் உட்கார்ந்து என்ன பண்றாங்க? அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கேவலமான, அதாவது சொல்லக்கூடாத பாவங்கள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த ஊழியம் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க பாத்தீங்களா, வீரர்கள்லாம் வந்தாங்க இல்லையா? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும், ஹாலந்து. ஹாலந்து தானே டச் நாடு, ஹாலந்து தான் டச் நாடு. டச்சுக்காரங்க இங்க வந்தாங்க. வந்த உடனே வீரர்கள் திரும்பி ஊருக்கே போகல. காரணம் கேட்டா பல ஆண்டு இங்க இருந்தா என்ன பண்ண முடியும்? இங்கே மீனவ பெண்களை கல்யாணம் முடிச்சுட்டு பெர்னாண்டோ ஆகிட்டான்.
அதுதான் யார் நடந்திருக்குது. இப்படித்தான் இந்த வீரர்கள்லாம் வந்து அந்த காரியங்களை செஞ்சுட்டு போனாங்க. இன்னைக்கு அவங்கள நாங்க பாரம்பரிய கிறிஸ்துவ இன்னைக்கு பீத்திட்டு இருக்கிறாங்க. வரலாறு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஆனா ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா உண்மையான ஊழியங்கள் இருந்திருக்கு. அப்படினால் அது இந்த காலத்திலேயே இருக்கு, அந்த காலத்திலேயே இருக்கு. இல்லை என்று நான் சொல்லவில்லை. சாந்தா குரூஸ் கப்பல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாந்தா குரூஸ் பம்பாய் பக்கத்துல சாந்தா குரூஸ் ஏரியா துறைமுகம். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் அடிமையாக்கி வச்சிருந்தாங்க இந்த இஸ்லாமிய மன்னர்கள். மற்றவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ராயல்டி கட்டிட்டு அவங்களை கொண்டு வந்து அடிப்பாங்க, இம்சப்படுத்துவாங்க. அப்படியாக அவங்கள கடற்கரை ஓரங்களில் எல்லாம் அந்த பிரச்சனைகள் பண்ணும்போது கடைசியில் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, மீனவர்கள் 50 பேர் என்ன பண்ணா, போர்ச்சுகல்ல இருந்து வந்திருக்காங்க. எல்லாம் நம்மளுடைய மீனவரம். அதனால அந்த தலைவர்கிட்ட போய் உதவி கேட்பன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற போட்டெல்லாம் போச்சு. போய் கேட்கிறாங்க, ஐயா எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு நாங்கள் யார் அப்படின்னு கேட்டோம் முதல்ல. அப்புறம் கேட்டாச்சு அப்படின்னா, எங்களுடைய சகோதரராக வேண்டுமானால் கிறிஸ்துவை தழுவ வேண்டும் என்று சொன்னா சரி அப்படின்னா, பைபிளை சொல்லி கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு நேரம் ஆகாது. அதனால இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நேரம் என்ன பண்ணாங்க, கழுத்துல சிலுவையை மாட்டி ஒரு சிலுவையை கொடியை நட்டி எல்லாரையும் கூப்பிட்டு ஞானஸ்நானம் கொடுத்து முழங்கால் போட்டு என்ன பண்ணிட்டா, நீ என் சகோதரன், உனக்காக நான் ஜீவனை கொடுப்பேன், உன்னை நான் என்ன பண்ணுவேன், நீ என் சகோதரன், உனக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, கப்பல்ல இருக்கிற பீரையெல்லாம் தூக்கிட்டு வந்தான். ரவுண்டு கட்டினா கேரளாவில இருந்து தமிழ்நாடு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா மீனவ பகுதியும் அவன் வந்தான். யார் யாரும் இந்த மீனவர்களை கொடுமைப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் சுட்டு தள்ளா, 28,000 பேரை போட்டு தள்ளா. அதுக்கப்புறம் கொட்டை அடங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாக்க இந்த கடற்கரை பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆலயம் கட்டப்பட்டுச்சு. அது எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் நாங்க பெருநாட்டை மணப்பாடு பக்கத்துல போய் பார்த்தேன், என்னையா அப்படின்னு கேட்டான். எல்லாம் நாங்க அந்த காலத்திலே மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி. இந்த தமிழ்நாட்டு நடந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய வரலாறு. கேரளாவில் வந்து கிறிஸ்துவ வளர்ந்தது காரணம் அங்க உள்ள மன்னர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தினமும் கூத்து அடிச்சுக்கிட்டு கடனாளியா இருந்துகிட்டு இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு தான் தெரியாத எத்தனையோ வீடுகள் வச்சிருந்தாங்க. எல்லாம் செலவாகி போச்சு. கஜானால காசு இல்ல, கையேந்து காசை கொடுத்தான். எங்களுக்கு ஒரு ஏரியா காலனியா தந்தான். அதுக்கப்புறம் வியாபாரத்தை அவங்க நல்லபடியா பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அரசாங்கத்துக்கு வருமானம்னா இவன் வியாபார வர்த்தகத்தை வச்சு நம்ம காசை சம்பாத்தியம்னா அந்த காசை உண்டாக்கி அதை வச்சு என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ்யத்தை நல்லா பண்ணான், அரண்மனை கட்டினா. இவங்களால நமக்கு வாழ்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு எனக்கு சர்ச்சை கட்டுறதுக்கு இடம் கொடுன்னு கேட்டான். அதுக்கப்புறம் சர்ச்சை கட்டுறதுக்கு இடம் கொடுத்தான். பெரிய பெரிய சபையில கட்டிவிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஊழியத்தினுடைய நிலைமைகளை நாம் பார்க்கப்படுவது அந்த காலத்தில் உள்ள ஊழியங்களும் அப்படித்தான் இருக்கிறது, சிறப்பாக இருந்திருக்கிறது, மாற்றமில்லை. அந்த அஸ்திவாரமான அந்த மக்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இன்றைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, காலையிலே அந்த 5 மணிக்கு பிரார்த்தனைக்கு போறாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் அந்த 5 மணிக்கு பிரார்த்தனைக்கு போறாங்க, 7 மணிக்கு வராங்க. தொடர்ந்து அந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த காலத்திலே நாம் பார்க்கப்படும்போது என்ன அப்படின்னா, பக்கத்துல ஒரே தெருவில் பல சபைகள் இருக்கும், பக்கத்தில் உள்ள சர்ச்சைக்கு வர மாட்டான். கேட்டா நான் ஜூம்ல உட்கார்ந்து இருக்கிறேன், நான் என்ன பண்றேன், யூடியூப்ல நான் பார்த்து அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்றான். இந்த ஐயா சொன்னாரு, திருப்பதிக்கு போறாயா நடந்து, இங்கே இருந்து அங்க வேற நடந்து போறாயா, ஓம் பக்தி வேறாயா எங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம், அன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவம் வேற, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவம் வேற. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர்களால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவம், சொன்னால் தொடங்கப்பட்ட ஊழியத்தை செய்த அப்போஸ்தலருடைய ஊழியம், அபிஷேகத்துடைய காரியம் உண்மையா இருந்தது. உண்மையான தேவன் பரிசுத்த ஆவியார் அவரோட இடையற்ற ஊழியம் அன்றைக்கு இருந்தது. ஆவியார் கூட இருந்த ஊழியத்தை செய்ததுனாலதான் அவ்வளவு பெரிய ஊழியத்தை கட்டி எடுக்க முடிஞ்சது. இல்லைன்னா முடியாது. அந்த காரியம் இன்னைக்கு இருக்குதா, கையை காட்டுங்க பார்ப்போம். சரி, அப்போஸ்தலருடைய அடையாளங்களை காட்டினாங்க, இன்னைக்கு அப்போஸ்தலன் சொல்றோம், அந்த அடையாளத்தை காட்டிட்டு பார்ப்போம். அந்த ஊழியம் எங்க போச்சு? இப்ப டெக்னாலஜி வளர்ந்திருக்கு, இல்லைன்னு இல்லை, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. 2 மியூசிக் போடுறாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் ராக் மியூசிக் என்றான், நடனத்தினால ஆராதனை என்றான், துதி ஆராதனை என்றான். இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னு உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுடுங்க. உலகத்துல 2 மியூசிக் இருக்கு. ஒன்னு சாத்தானுடைய மியூசிக், ஆமா, இன்னொன்னுக்கு ஆண்டவருடைய மியூசிக். அது சங்கீத புத்தகம் பார்த்துருக்கிறோம். எந்தெந்த மரத்துல என்ன இசைகளை மீட்ட வேண்டும், எந்த கருவிலே எந்த உலோகத்தை சேர்க்க வேண்டும், அது எப்படியாக இருக்கும், அப்படியாக அதுக்கு என்ன மாதிரி சங்கீதம், அதுக்கு எப்படியாக அந்த ராகம் அப்படின்றத கற்றுக் கொடுத்தது பைபிள். அப்படி கற்றுக் கொடுத்தது ஆண்டவராகிய ஆவியானவர் முதலாவது திருச்சபைக்கு.
தாவீதுடைய காரியத்திலே கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆராதனை, அந்த இசைகள், அந்த ஒழுக்கம், அந்த காரியங்கள் சபைக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆராதனை எப்படி இருக்குது? சினிமாக்கார எந்த ஸ்டெப் போடுறானோ அதை விட அடுத்த போட்டு என்னப்பா அவன் என்னையா அவனையா அவனை விட இவன் நல்ல ஆடுவாயா வாயா அந்த சபைக்கு அப்படின்னு சொல்லி கூட்டம் சேருது ஐயா, சேருது. அங்க அமெரிக்காக்காரன் பாக்குறான், அமெரிக்கால இருக்கிறவங்கள இந்த கூட்டடிக்கிற கேசுங்க தான், அது ஒரு கூட்டம். உடனே இந்த ஊழியக்காரனை எத்தனை கோடி கொடுத்து புக் பண்ணு, அடுத்த பிளைட்ல கொண்டு வாங்குறான், கொண்டு போய் இறக்குறான், டான்ஸ் ஆடுறான். எங்கயா லட்சம் இருக்குது? என்ன நடக்குது? ஊழியம் பெரிய இருக்கு, டெக்னாலஜி பெரிய இருக்கு, ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலத்துல வஞ்சனை இருக்கும். இந்த வஞ்சனையினால குறைஞ்சு போக கூடாது. சத்தியத்திற்காக இந்த நாட்களை பட்டிமன்றத்தை வச்சிருக்கிறோம். சத்தியத்தை உரைப்பதற்காக பட்டிமன்றம், சத்தியத்தை அறிவதற்காக பட்டிமன்றம், இந்த வார்த்தைகளை தெரிந்து கொள்ள புரிந்து கொள்வதற்காக பட்டிமன்றம். இந்த ஊழியம், எந்த ஊழியத்தை நீங்க எதை செய்தாலும் சரி, கிறிஸ்து இல்லாத ஊழியம் ஊழியமே கிடையாது. கிறிஸ்துவை கொண்டு இருக்கிற ஊழியம் முக்கியமா இருக்கிறது. ஆனா அப்படின்னா தீவிர பக்தர்கள் என்று சொல்லி இருக்கிற அநேகர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் பார்க்கப்படும் போது, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா பல பாஷைகளிலே மொழிபெயர்த்து. வில்லியம் கேரி எந்த ஊருங்க, அவன் எங்க வந்தா, இங்க வந்த 20 மொழியில மொழி வியாக்கணம் பண்ணி எழுதி 20 மொழியில பைபிளை கொடுத்தாரு. சீக்கிரமா தமிழ்ல கொடுத்தாரு. நம்ம என்னத்தை சாதிச்சிருக்கோம் ஐயா? நம்ம ஏதாவது பண்ணிருக்கிறோம் ஐயா? சகலகலா வல்லவன் பேசுறோம்ல ஐயா? மோசே சகலவற்றிலும் வல்லவனா இருந்தான்னு சொல்லி இருக்குது இல்ல? அவன் தேசத்துல சகலவல்லவனா எத்தனை PhD படிச்சிருப்பான், எத்தனை டிபார்ட்மெண்ட் அறிவாளியா இருந்திருப்பான். அவ்வளவு காரியம் நம்மள்ட்ட இருக்கா? சரி, ஒன்னாவது இருக்குதா? நம்ம எப்படியா எந்த வல்லவன் எதுல சொல்லுவீங்க? இந்த பக்கம் செயல்பாட்டுல வல்லவனா இருக்கிறோமா, இந்த பக்கம் ஆவினால நம்ம நிரம்பி வல்லவமா இருக்கிறோமா? எதுல நம்ம இருக்கிறோம்? நம்ம பிளாட்ஃபார்ம் எங்க இருக்குது? அப்ப நம்ம ஊழியம் எப்படி இருக்கும்? நெஸ்டோரியனுடைய லத்தீனுடைய விஷயங்கள் இறங்கி என்ன செய்தது? அவர்களும் கிறிஸ்துவர்களும் சண்டை போட்டாங்க. கடைசியில கிறிஸ்துவ பிரிந்து கிடந்தது. கிறிஸ்துவ பிரிந்து கிடந்து என்னாச்சு? இன்னும் பிரிஞ்சுக்கிட்டே கிடக்கு. இன்னும் ஒன்று சேர முடிஞ்சுதா? கிறிஸ்துவ இன்னைக்கு ஒன்று சேர முடியுதா? பிரிஞ்சுதான் கிடக்கு. இன்னும் பிரிச்சுக்கிட்டே தான் போறாங்க. இந்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. என் அருமையானவர்களே, இந்தியாவில் வந்த போர்த்துகீசியர்கள் எல்லா காலகட்டங்களிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கப்படுவது, வடிவமாக வந்தார்கள். வடிவத்திலே பார்க்கப்படும் போது அவர்களை கிறிஸ்துவர்கள் ஆக்கினார்கள் என்று சொல்லுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அவருடைய வீரர்கள், அவருடைய சோல்ஜர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 3000-4000 பேருக்கு மனைவி தேவை. அதனால என்ன பண்ணாங்க? இங்க இருக்கிற பெண்களை கட்டினாங்க. அப்படி ஒரு மத கலாச்சாரத்தை உருவாக்கி கிறிஸ்துவத்தை பரப்பினாங்க, ஆலயத்தை கட்டினாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுறதை தவிர ஐயா சொன்ன மாதிரி உண்மையான கிறிஸ்தவமாக அது இல்லை. இந்த காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டங்களில் மோசமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அன்றைய ஊழியம் இன்றைய ஊழியம் என்று பேச வேண்டாம். இயேசு கிறிஸ்து கொடுத்த அஸ்திபாரமான ஊழியத்தை நாம் இந்த நாட்களில் செய்ய நாம் தயாராக வேண்டும். ராபர்ட் நுவெல்லி அதைத்தான் சொன்னார், சபர்டன் அதுதான் சொன்னார். அந்த காலத்தினுடைய இந்த காலத்தினுடைய கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறாரா, எனக்குள்ளே இருக்கிறாரா? அப்படி இருந்தா அந்த ஊழியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லப்பட்ட 1577 என்ன ஒருத்தர் ராபர்ட் நுவெல்லி திருச்சிக்கு வந்தவர் என்ன பண்ணாரு? சேலத்தில் உள்ள கலெக்டரை கூப்பிட்டு கிறிஸ்தவன் ஆக்கினாரு. அதுக்கப்புறம் பிராமணன் 50 பேரையும் கிறிஸ்தவன் ஆக்கினாரு. அவர் தான் முதல்ல கிறிஸ்தவன் ஆக்கினாரு. காட்டா கடைசியில நான்லாம் இறைச்சி சாப்பிட மாட்டேன், நான் கிறிஸ்துவ பிராமின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாரு? நம்ப வச்சு இவர் என்ன கிறிஸ்துவ பிராமின்னு சொல்லி பேர் வாங்கிட்டு பிராமின் மத்தியில ஊழியம் செஞ்சு அவங்களையும் தவிர்த்து யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன் சொல்லி அவங்களெல்லாம் இழுத்து போட்டு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போனவர் ராபர்ட் நுவெல்லி. இப்படியாக இந்த காரியங்களிலே நாம் சிறந்து விளங்குகிற சில ஊழியங்களை நாம் செய்ய வேண்டிய அவசியமாக இருக்கிறபடினாலே இந்த காலம் நிறைவேறுகிற இந்த கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். ஐயா, அன்றைய காலம் இன்றைய காலம்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைய காலத்துல உள்ள ஊழியத்தை இந்த காலத்துல செய்ய விரும்புகிறவர்களா இருக்கக்கூடிய நாம் முன்னெடுத்து செய்தோம்னா இந்த காலமும் அது சிறந்ததாக மாறும். இந்த அடிப்படையிலே நாம் மாறுவோம். அதுக்கு தான் ரிவைவல் கான்ஃபரன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட எழுப்புதலை செய்வதற்காகத்தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அன்றைய கால ஊழியத்தை இன்றைய காலத்திலே நாம் செய்ய முயல வேண்டும். அது முடியும் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல்லுடைய அருமையான எங்களுடைய
ஐயா பழைய ஐயாவுக்கும் அங்கே இருக்கிற சகோதர சகோதரிக்கும் ஏனையோர் அனைவர்களுக்கும் நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஊழியத்தினுடைய காரியம் அன்றையே இன்றைய அல்ல, அன்னைக்கு போட்ட அஸ்திபாரம் தான் அன்றைக்கு இருக்கிற காரியத்தை நாம் இன்னைக்கு வைத்திருக்கிறோம். அந்த அஸ்திபாரத்திலே நாம் கட்டுவோமாக. நாம் ஊழியத்தை அப்படி கட்டும் போது அந்த ஊழியம் அன்றைய கால ஊழியம் இன்றைய காலம் மீண்டும் வர வேண்டும்